இன்னைக்கான வீடியோ வந்து ஒரு குட்டி கோலம் கொலாபரேஷன் விலாக்னு கூட வச்சுக்கலாம். நிறைய கோலம் நான் வந்து போட்டிருந்தேன். அது வந்து ஒரு கொலாபரேஷன் வீடியோவை போட்டால் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட சேனலில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி லென்த்தியஸ்ட் வீடியோன்னு கூட சொல்லிக்கலாம். இது 12 மினிட்ஸ் 13 மினிட்ஸ் கிட்டே இருக்குது. 12 மினிட்ஸ் 57 செகண்ட்ஸ் கிட்டே இருக்குது. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து எப்போ எந்த ஏஜில் கோலம் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் ஃபஸ்ட் நீங்கள் கற்றுக்கிட்ட கோலம் குட்டியாவா பெருசாவா, யார் சொல்லி கொடுத்தாங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஃபஸ்ட் நீங்கள் பேப்பரில் தான் மோஸ்ட்லி கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து யார் சொல்லி கொடுத்தாங்க, எந்த ஏஜில், என்ன கோலம் அப்படின்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி இந்த 7 புள்ளி கோலம், 5 புள்ளி கோலம், 3 புள்ளி கோலம், இந்த 4 புள்ளி கோலம் ஒன்று இருக்குமே, அதுதான் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புள்ளி கோலம் அப்படின்னா ரங்கோலினா சும்மா ஒரு பூ போடுவோம்ல, அதுதான் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் போட்டுட்ருக்கேன் அந்த மாதிரி ஒரு பூ கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரில. பட் நீங்கள் எந்த ஏஜில் கற்றுக்கிட்டீங்க, யார் கற்றுக் கொடுத்தாங்க, என்ன கோலம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது வந்து சும்மா அந்த 4 புள்ளி கோலம் ஒன்று இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிலதெல்லாம் புள்ளி கோலத்தில் ஒரு 7 புள்ளி கோலம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கம்பி கோலத்தில் ஒரு 5 புள்ளி கோலம் ஒன்று இருக்கும், அது ஒன்று கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு புள்ளி கோலத்தில் இது, அந்த கோலத்தில் அது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டது அதுதான். நீங்கள் எது கற்றுக்கிட்டீங்க, யார் சொல்லி கொடுத்தாங்க, என்ன ஏஜ் இருக்கும் உங்களுக்கு, கரெக்டாக இல்லைனாலும் ரேண்டமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். இந்த ஏஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ இல்லை இந்த ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி டைமில் தான் கற்றுக்கிட்டேன். சில பேர் இன்னும் கற்றுக்காமல் இருப்பீங்க, அவங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நான் வந்து இன்னமும் கற்றுக்கல, இது எதுக்கு கற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் போட தான் வரல அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இப்போல்லாம் நீங்கள் கற்றுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கற்றுக்காதவங்க போடுறதுக்காகன்னு வேண்டி. ஸ்டென்சில்ஸ் இருக்குது, என்னென்னவோ இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கற்றுக்கணுன்னு எந்த அவசியமே இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கற்றுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்குன்னு இது போடலாம், இது கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கிறத மட்டும் கற்றுக்கோங்க. குக்கிங்குமே அப்படி தான். சில பேருக்கு நல்லா வரும், சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, சில பேருக்கு ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி இருக்கும். பட் சர்வைவல் குக்கிங் எல்லோரும் கற்றுக்கோங்க. பாயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி, யாரும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக. இப்போ கோவிடெல்லாம் வந்துச்சு, அப்போல்லாம் ஹவுஸ் ஹெல்ப்பெல்லாம் வரலன்னா யார் சமைச்சப்பட்டிருப்பாங்க, ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்காக பேசிக்காக சும்மா சர்வைவல் குக்கிங் கற்றுக்கோங்க யாராக இருந்தாலுமே. அதுக்கு மேலே அட்வான்ஸ்டாக ஷெஃப் அளவு கற்றுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி தான் கோலமும், வேணுமா கற்றுக்கோங்க, வேண்டானா விட்டுருங்க. குக்கிங் மட்டும் கொஞ்சம் பேசிக்காக கற்று வச்சுக்கோங்க, சர்வைவல் குக்கிங் மட்டும். அவ்வளோதான். அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் தோசை, லன்ச் வந்து கீரை பொரியலும் பருப்பு சாம்பார், அப்புறம் ஒரு காரக்குழம்பு, அப்பளம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னரும் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டிட்டு தான். ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் வெறும் கோலம் மட்டும் கொலாபரேஷனாக வச்சுப்போம். சும்மா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர்லாம் இதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இடையில தோணுச்சு. எப்படி இருக்கோ மைண்ட் செட், அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நான். உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சஜஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துப்பேன். அன்றைக்கி வந்து ஒரு சீட் டின்னர், ஆமாம் அப்படி தான் வச்சுக்கலாம். பாஸ்தாவும் சீஸ் கார்ன் பாஸ்தா சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கார்ன் சீஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். பாஸ்தாவில் கொஞ்சம் வெஜ்ஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி எந்த வெஜ்ஜுமே ஆட் பண்ணல, போதும் காணே அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக அது மட்டும் சாப்பிட்டு நெக்ஸ்ட் டேக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் டேவும் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் வந்து புள்ளிக்கோலம் தான் போட கற்றுட்ருக்கேன் இப்போ தான் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இது பாருங்கள். ஒரு புள்ளி கொஞ்சம் மாற்றி வச்சா கூட போயிடுச்சு. அப்படியே கோலமே கொலாப்ஸ் ஆயிடுது. ஒரு கோடு கொஞ்சம் இப்படி மாற்றி போட்டோம்னாலே கோலமும் கொலாப்ஸ் ஆகிடுது. அதுக்கே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது போடும்போது. எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதில் கொஞ்சம் எல்லோரும் கைவிடாமல் கண்டினியூஸாக போடுவாங்களா, நான் அப்படிலாம் இல்லை, பாதி போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். இதுலேயும் சீட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது போட்டுட்டு 4 சைடுமே இந்த மாதிரி போட்டு அப்புறம் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. கைவிடாமல் போடுறத விட ஸ்டார்டிங்கில் இப்படி போட கற்றுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். பார்ப்போம் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி போடுறேன் என்னன்னு சொல்லி. பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணி விட்டுருந்தேன்னு சொல்லி. லாஸ்ட்டாக வந்து நான் இப்படி ஜாயின் பண்ணிடுறேன். 4 சைடும் கொஞ்சம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிட்டு அது மேலே இன்னொரு லேயர் போட்டு விட்டுறேன். இந்த எங்கே ஜாயின் பண்ணோம் என்ன எதுன்னு தெரியாமல் இருக்கிற மாதிரி. உங்களுக்கு சுத்தமாகவே வராது அப்படின்னா இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நல்லா வரும் ஓரளவுக்கு. இப்போ தான் ஒரு 50% வரும் அப்படின்னா கண்டினியூஸாக போடுற மாதிரி கற்றுக்கோங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பேசிக் அப்படிங்கிறதுனால நான் இப்படி போட்டுட்ருக்கேன். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ அப்படி ஃபுல்லாக கண்டினியூஸாக ஒரே ஸ்ட்ரிச்சாக போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சா நெக்ஸ்ட் டே ஐயோ இந்த கோலமே வேண்டான்ற மாதிரி வெறுத்துடுற மாதிரி ஆகிடுது. அதனால் மோஸ்ட்லி இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஃப்யூச்சரில் நான் கண்டினியூஸாக போடுற மாதிரி கண்டிப்பாக எடுப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எடுத்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதையுமே அவ்வளோதான். கோலம்லாம் போட்டு முடிச்சு நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் சாப்பிட்றது, அப்புறம் குட்டி வேலை பார்க்குறது, அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம். இதை எடிட் பண்ணுறது, ஷூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதுக்கு வாய்ஸ் அவுட் கொடுக்குறது பெரிய வேலையாக இருக்குது எனக்கு. நான் வந்து கொஞ்சம் கச்சமச்சான்னு எடுத்துடுறேன்னா ப்ராப்பராக எடுக்கும் போதே எடுத்துட்டா எடிட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.
எடுக்கும்போது ஏதாவது ஆனோன்னு எடுத்துட்டோம்னா எடிட்டிங் ரொம்ப கஷ்டமாயிருது. அதே போல் தான் வாய்ஸ் ஓவர் எடுத்த உடனே கொடுத்துட்டோம்னா இது பேசணும் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், எடிட் பண்ணும்போது கொஞ்சம் ஐடியா இருக்கும், வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிடலாம். இல்லைன்னா கஷ்டமாக இருக்குது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுமே. என்ன பேசுறது என்ன எதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அது 1 வீக் 1 மந்த் முன்னாடி நடந்துச்சுன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு ஞாபகம் தான் நம்ம ஏதாவது பேசுறதுக்கு அதை பற்றி நமக்கு தான் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்புறம் நான் என்ன பேசுறது அதை பற்றி அப்படி தான் போயிடுது எனக்கு. அதனால் மோஸ்ட்லி எடுத்த உடனே எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படி தான் ஒவ்வொரு டைமும் நினைக்கிறேன், ஆனால் பண்ண மாட்டேங்கிறேன். ஏன் தானே எனக்கே தெரியல. ஃப்யூச்சர்லையாச்சும் ஒழுங்காக பண்ணணும். அவ்வளோதான், வழக்கம் போல் தான் பாதி போட்டு நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி போட்டு தான் நிறுத்திட்டுருக்கேன் இப்போதைக்கு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் நல்லா போடுறேன். அப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது சஜஸ்ட் பண்ணுவேனான்னு கேட்டால் இல்லை தான், பட் பண்ணணும் அப்படின்றது தான், வேறு வழி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. நான் வேணாம் நல்லா சொல்லவே மாட்டேன். ஏன்னா நானே இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் பண்ணிக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து லைட்டாக போட்டுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டார்க்காகவே போடுவேன். ஏன்னா லைட்டாக போடும்போது கொஞ்சம் தப்பு இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அழிச்சு. டார்க்காகவே போட்டுட்டோம் அப்படின்னா அதை அழிச்சு ரொம்ப அசிங்கமாக அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி பார்க்குறதுக்கு. எப்படி போட்டாலுமே நான் சில டைம் ஏதாவது தப்பு தான் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் பென் வச்சு போட்டு பார்த்துட்டு நோட்டில் அப்புறம் கூட போய் ட்ரை பண்ணுங்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா. இல்லை கொஞ்சம் நாளாக போட்டுட்ருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் போட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டுடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் இதுவுமே சொதப்பிடுது. எப்படி இருந்தாலும் பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான், எல்லாமே போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இந்த கொலாபரேஷன் தான் எனக்கு போடணுன்னு ரொம்ப நாளாக இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு 1 வீக்குக்கு இந்த கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும். இப்போ 2 கோலம் காட்டுறதுனால உங்களுக்கு 2 வீக்ஸ்க்கே இது சரியாக போயிடும். கொஞ்சம் பெருசாக போடுற அன்றைக்கி ஃப்ரைடே டியூஸ்டே மோஸ்ட்லி பெருசாக போடுவாங்க. அப்போ வந்து கீழே போட்டிருக்க பெரிய கோலம் போட்டுக்கோங்க. குட்டியாக நார்மலாக போடும்போது குட்டி இடம் தான் இருக்குது அப்படிங்கும்போது மேலே போட்டிருக்கோம்ல அதுவே போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் சரியாக போயிடும். அதுக்காக தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப தலைவலிக்கும். நேற்று போட்டுக்கோலாம் இன்றைக்கி போடக்கூடாது, இன்றைக்கி போட்டுக்கோலாம் நாளைக்கு போடக்கூடாது. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணாமல் போட்டோம்னா என்ன தான் போடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் யாருக்கும் அந்த கஷ்டம் வேண்டாம், அப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் தீபாவளி பொங்கல்லாம் வச்சா இன்னும் பெரிய கோலம் போடுவாங்க. என் அம்மாலாம் எப்படி தான் போடுறாங்கன்னு தெரியல, செம்மையாக முதுவலிக்கும். நான் உட்காந்து தான் மோஸ்ட்லி கோலமே போடுவேன். எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க உட்காந்தெல்லாம் போடக்கூடாது கோலம், எங்கேருந்து கற்றுட்டு வந்த இதெல்லாம் நான் உட்காந்து போட்டு பார்த்துருக்கேன் நீ. உங்களுக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குமா, எனக்கெல்லாம் அப்படி இல்லைம்மா, உங்களை அளவுக்கு நாங்கள்லாம் ஸ்ட்ராங் இல்லைம்மா, என்னை விட்டுருமா, கோலம் போட்டுறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வேறு ஏம்மா எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து போடுவேன் நிறைய டைம் கோலம். நீங்கள் யாராச்சும் உட்காந்து போடுவீங்களா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள். ஆனால் உங்கள் வீட்டில் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் பெரிய கோலம் போடுவாங்களா, இல்லை எங்களுக்கு இருக்கிறதே குட்டி ஸ்பேஸ் தான், நாங்கள் குட்டி கோலம் தான் போடுவீங்க அப்படின்னா அதுவுமே சொல்லுங்கள். அண்ட் குட்டி வயசுலலாம் நம்மளை கோலம் போடுறதுக்கு சேர்த்துக்கவே மாட்டாங்க, தெரியும் தானே உங்களுக்கு. ஏன்னா சேர்த்துக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா கோலம் போடுறது கலர் போடுறதுக்கு கூட விட மாட்டாங்க ரொம்ப குட்டியாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடுவாங்க காலையிலேருந்து வந்து கோலம் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ நம்மளால எழுந்துக்க முடியாது. அவங்க சேர்த்துக்காத போது நம்ம போய் செய்யணும்னு இருக்கும். ஆனால் அவங்க வந்து செய்யுங்கன்னு சொல்லும்போது ஐயோ என்னை விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மறக்க முடியாத தீபாவளி பொங்கல், ஒரு சிலவங்களுக்கு தலை தீபாவளி அதுதான் மறக்க முடியாததாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து கசின்ஸ் கூட குட்டி வயசில் நம்ம செலிப்ரேட் பண்ணிப்போம், அந்த தீபாவளி தான் ரொம்ப மறக்க முடியாத தீபாவளியாக இருக்கும். பொங்கலுமே அப்படி தான், கசின்ஸ் கூட ஜாலியாக இருந்தோம். அந்த பொங்கல் தான் எங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத பர்த்டே கூட அப்படி தான் இருக்கும். சின்ன வயசில் நம்ம எப்பயாச்சும் நம்ம பெரிய ஃபேமிலியாக இருந்திருப்போம், அப்போ செலிப்ரேட் பண்ணியிருப்போம் எல்லாருமா இருந்து. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த தீபாவளி பிடிக்கும்? பர்த்டே ரொம்ப மெமரபிள் தீபாவளி இது, ரொம்ப மெமரபிள் பொங்கல் இது. அண்ட் பர்த்டேவுமே அப்படி தான். பெருசாக கேக் கட்டிங் அதெல்லாம் நான் சொல்லுவேன் ரொம்ப சின்ன வயசில் பெருசாக அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் கசின்ஸ் எல்லாம் எல்லோரும் இருப்பாங்க, ஜாலியாக சாக்லேட் எடுத்துன்னு போய் ஸ்கூலில் கொடுக்குறதா இருக்கட்டும். அந்த மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத தீபாவளி பொங்கல் பர்த்டே அந்த மாதிரி மெமரபிள் டே இது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. கொஞ்சம் குட்டியாக சொல்லுங்கள், படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அவங்களாம் நல்லா எலாபரேட்டடாக சொல்லுங்கள், அப்படி தான் நல்லா இருக்குமே. படிக்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும்ல, வாவ் இதெல்லாம் நடந்திருக்கா அதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் சில பேருக்கு இருக்கும் பர்த்டே அன்றைக்கி தான் ரொம்ப பேடாக இன்றைக்கி நம்ம திட்டே வாங்கக்கூடாது யார்கிட்ட, எல்லாமே பர்ஃபெக்டாக போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் எல்லா பர்த்டேவும் அப்படியெல்லாம் போகாது. அந்த மாதிரி கூட சில பேருக்கு நடந்திருக்கலாம். எனக்கெல்லாம் கூட நடந்திருக்கு. இன்றைக்கி நம்ம யார்கிட்டையும் திட்டே வாங்கக்கூடாதுன்னு நினைப்போம். பட் அன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக திட்டு வாங்குவோம். அன்றைக்கி டே சொதப்பிடும், நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. இதுடா பர்த்டே வந்ததோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில டைம் பேடாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு பர்த்டே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பெஸ்ட் பர்த்டேவும் சொல்லுங்கள், பெஸ்ட் பர்த்டேவும் சொல்லிட்டு போங்க. அந்த மாதிரி டைம்லாம் நமக்கு என்ன
என்ன தோணும்னா, யாரோட பர்த்டே அன்றைக்குமே யாருக்குமே இப்படி நடக்காது தெரியுமா, எனக்கு மட்டும்தான் நடக்குது, ஏன் தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு முறை 2 முறை அந்த மாதிரி இருக்கும். தீபாவளி அன்றைக்கி ஏதாவது நடக்கிறது, பர்த்டே அன்றைக்கி ஏதாச்சும் கொஞ்சம் பேடாக நடக்கிறது, பொங்கல் அப்போ ஏதாவது பேடாக நடக்கிறது. எல்லார் லைஃப்லையுமே அப்படி ஒரு டே கண்டிப்பாக இருக்கும். அது யூ ஆர் நாட் அலோன்னு சொல்கிறதுக்காகவாச்சும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பேடாக ஃபீல் ஆகாமல் இருக்கும். எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நடக்கும் போல் இது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் நடந்திருக்குப்பா, எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு இல்லைன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக எல்லார் லைஃப்லையும் ஏதாச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி நடக்க தான் செய்யும். அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது யாராலையுமே. நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லா நாளும் போகாதுல்ல. பட் நார்மல் டேஸில் அது பெருசாக தெரியாது. பட் பர்த்டேங்கும் போது இன்னும் கொஞ்சமே அது ஹர்ட் ஆகும். பர்த்டே அதுவுமா நம்ம நினச்சது நடக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேடாக தான் ஹர்ட் ஆகும். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாருக்குமே அப்படி ஒரு நாள் வரதான் செய்யும். அதுக்கு நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. இட் ஹேப்பன்ஸ். இதுவும் கடந்து போகும்னு சொல்லி நம்ம கடந்து போகிறத தவிர்த்து வேறு வழி இல்லை. அப்படி கடந்து போய்க்க வேண்டியது தான். நானுமே அப்படி தான் போயிட்டேன். சரி நடக்கும், எல்லார் லைஃப்லையுமே நடக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். எனக்குமே நடந்திருக்கு அந்த மாதிரி. நான் அழுதெல்லாம் இருக்கேன் பர்த்டே அன்றைக்கெல்லாம் கூட. அந்த மாதிரி சில டைம் நடக்க தான் செய்யும். இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டு போகணும். அப்படி தான். ஸோ நீங்கள் யாராச்சும் அந்த மாதிரி பேடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா யூ ஆர் நாட் அலோன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது. நீங்களுமே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ தட் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க யாருக்காச்சும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்காக அண்ட் ஹாப்பியாக இருந்த டேஸுமே ஷேர் பண்ணுவாங்க. அதை பார்த்து யாராச்சும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்காகவும் ஷேர் பண்ணியிருக்கோங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் போயிருக்கு. எனக்கு அப்படியே இருந்திருக்கு. பயங்கர ஹாப்பி. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். சின்ன கிஃப்ட் யாராவது ப்ரெசென்ட் பண்ணதாக இருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். அவ்வளோதான். அந்த மாதிரி பயங்கர ஹாப்பி டேஸும் போயிருக்கு, பயங்கர சோகமான டேஸும் போயிருக்கு. லைஃப்னா அப்படி தான், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்காமல் போகும். ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், ரொம்ப சேடாக இருப்போம். எல்லா டேஸும் வந்து தான் போகும். அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அப்படி மூவ் ஆன் பண்ணிட்டு போக வேண்டியது தான். அவ்வளோதான். அந்த கோலம் வந்து ரொம்ப பெருசு. அதை நான் கரெக்டாக போட்டு இன்னொரு டைம் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து அதை பேர் வித் தட். சில டைம் அப்படி தான் எடுத்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறோம் போது ஒரு சில கோலம்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப மோசமாக போயிடுது. ஒரு கூட மாற்றி போட்டால் கூட அந்த கோலமே போயிடுச்சு. அப்படி தான் போயிடுச்சு அன்றைக்கி. கொஞ்சம் பேண்டே தான். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் நல்லா பண்ணி காம்பன்சேட் பண்ணிக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இதில் மோஸ்ட்லி மீறாத மாதிரி தான் செய்வேன். மீந்துச்சுனாலும் நாங்கள் லஞ்சுக்கோ டின்னருக்கோ வச்சு அதை ஃபுல்லாக முடிச்சிருவோம், சாப்பிட்டு முடிச்சிருவோம். மோஸ்ட்லி காய் நிறைய ஆட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லஞ்ச் பிளேட்லேயே, டின்னர் பிளேட், பிரேக்ஃபாஸ்ட் பிளேட், whatever it could be, காய் மட்டும் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளை ஆக்கும். அதுக்காக கிட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போதுலேருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வளர்ந்ததுக்கப்புறம் அதை யாரோ வந்து திணிக்கிற மாதிரி இருக்காது. உங்களோட ரெகுலர் ஹேபிட்ஸ்லேயே அது அப்படியே வந்துடும். ஸோ இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கு. அதில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு என்ன பெருசாக பண்ணுற போகிறோம், வேறு எதுவும் பெருசாக பண்ணுறதுக்கே இல்லை. அன்றைக்கி டே அப்படியே நார்மலாக போயிடுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நான் பண்ணுறேன். பாய். See you soon.